ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சன் பாலா ரெசிபி. இன்றைக்கி ரொம்ப எம்மியான ஒரு ரெசிபி பிளெயின் சால்னா தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்திடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்து கூட செம்ம காம்பினேஷனாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்ல நான்வெஜ் டேஸ்ட்லேயே இருக்கும். பட் பியோர் வெஜ்ஜு தான் இது. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுதான் தேவை இதுக்கு. இப்போ ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய், பொடியாக நறுக்கின வெங்காயம் ஆட் பண்ணிக்க, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்க, 3 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்க. இது நல்லா வதங்கணும். நல்லா சுருண்டு வதங்கினா தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சீக்கிரமாக செய்திடலாம். நம்ம ஒரு 15 மினிட்ஸில் செய்திடலாம் இது. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் உப்பு சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். இப்போ லிட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா வதங்கிடும். இது ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கின பிறகு குழம்பு மிளகாய்த்தூள், இதுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா உங்கள்கிட்ட நீங்கள் தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, தனியாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டான காம்பினேஷனில் இருக்கும். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இது எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். வதங்கின பிறகு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மிளகாத்தூளில் இருக்கிற வாசனை, பச்சை வாசனை போகணும். அதுக்காக நல்லா வதக்கணும். இந்த எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கினோம்னா குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே நம்ம குக்கர்லேயும் ஃபிட் பண்ணி பண்ணினோம்னா சீக்கிரமாக வெந்துடும். இது இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நல்லா சுருண்டு வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புன்னு சொன்னேன். இப்போ இது கூட தண்ணி ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதிச்சு தேங்காய் ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிங்கன்னா நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போ தாளிப்புக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 பிரியாணி இலை, 2 பட்டை, 2 லவங்கம், ஹோல் ஸ்பைசஸ் 2 ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கல்பாசி கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா அந்த குருமாவோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக கறிவேப்பிலை. இது நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம இந்த குருமாவில் ஆட் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். புதினா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.